கண்கள் மூடி செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே உடைய பாதப்படியில் எங்களை தாண்டி வெறுமையாக்குற ராஜா, பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியானு சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா, எங்களை வெறுமையாக்குறையா கத்து நாம மகிழ்ந்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, வேதவசனம் கூறுகிறது. என்ன பண்ணுங்க, எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாயிராமல் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன்னு சொல்றாங்க. இந்த அன்பு சகோதரி சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒரு எரிகிற தீவட்டியை போல என்ன அவங்க நம்ம எளிமை பிரகாசிக்கணும், அதான் முக்கியம். வெளிப்பட மட்டும் அமராமல் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. என்னடா தேவ பிள்ளைகளாகி எரிகிற தீவட்டியை போல எப்பொழுதும் கொழுந்துட்டு நம்ம என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பணும். ஆண்டு வேதவசனம் கூறுகிறது. ஏசாயா 52 கூட போட்டிருக்கு, எலும்பு எலும்பு சீயனும் நல்லவே தரித்துக் கொள்ள ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். அன்பு சகோதரி சகோதரியே, எரிகிற தீவட்டியை போல என்ன செய்யணும், எலும்பி பிரகாசிக்கணும். அதான் கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். அதனால அப்படி எலும்பும் போது 2ஆவது வசனம் போட்டிருக்கு, ஜாதிகள் என்ன செய்யுமா, உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாயை சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த அன்பு சகோதரன் செய்ய கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தேவனுக்காக எலும்பி ஒரு தீவட்டியை போல ஒரு எரிகிற விளக்கை போல நீ காணப்பட்டால் ஆண்டவர் ஒரு புதிய பேரை கர்த்தர் கொடுத்துருவாரு. புதிய ஒரு நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய்ன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அப்படி எலும்பி தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய கருத்துல அலங்காரமான கிரீடமாய் தேவன் கருத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பாரு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய கருத்தில் ராஜ்ய முடியுமாய் இருக்க வேண்டுமா, அலங்காரமான கிரீடமாய் இருக்க வேண்டுமானால் நீங்க எரிகிற தீவட்டியை போல நம்ம என்ன செய்யணும், எலும்பி பிரகாசிக்கணும். அதான் அந்த வேதம் கூறுகிறது. சார்வன் சங்கி ஏசாயா 60 கூட போட்டிருக்கோம். 1 எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது அப்படின்னு வசனம் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்க வேண்டுமானால் நம்ம எலும்பி பிரகாசிக்க வேண்டியது தேவன் விரும்புகிறார். அதனால நம்ம எலும்பி பிரகாசிக்கணும். 10 கன்னிகளை பத்தி நம்ம பார்த்தோம்னால் 10 கன்னிகையில இருந்து 10 பேருமே ஆண்டு வருகைக்கு ஆயத்தமா தான் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆண்டுடைய கிருபையினால இப்ப எதிர்க்க நிக்கிறாங்க. நான் ஏசப்பா வரப்போறாங்க, பரலோகராட்சியம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு, அதனால பரலோகராட்சியம் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. எல்லாருமே கர்த்தரை சுவிசேஷிச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வருகை குறிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அன்பு சகோதரி சகோதரியே, அந்த 10 கன்னிகையில 10 பேருமே ஆயத்தமா தான் இருந்தாங்க. ஆனா அதை எடுத்துக்கொள்ளப்பட்டவர் 5 பேர் தான். அதை கைவிடப்பட்டவங்க 5 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எண்ணெய் இல்லாம இருந்தாங்க. வரவங்க எண்ணெய் கரெக்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஆண்டு வருகைக்கு எண்ணெய் எடுத்து வச்சு கொண்டு வந்திருந்தாங்க, தீவெட்டியில கொண்டு வந்திருந்தாங்க. ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. எனக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அந்த எண்ணெய் இல்லாம இருந்தவங்க. அதனால தேவ பிள்ளைகளை நீங்க அணையாத ஒரு விளக்கா இருக்கணும். அங்கே எரிகிற திரியா இருந்தாலும் அணையாதபடி கர்த்தர் என்ன செய்வாரா, கொழுந்தூட்டி எரிய வைப்பாரு. அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க கொழுந்தூட்டி எரிய வேண்டுமானால் தேவ சமூகத்தை அதிகமா நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டு உங்களை என்ன செய்ய முடியும். அவரு ஒரு தீவட்டியை போல அமராமல் என்ன வெளிப்படும் மட்டும் போடுக்கிற எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன்னு சொல்லி வசனம் கொடுக்கனால 1 62ஆம் அதிகாரம் ஏசாயா 62:1 அப்படி போடுது. அப்ப எரிகிற தீவட்டியை போல நம்ம நினைச்சுக்கணும், அது வெளிப்படும் மட்டும் அமராமல் இருக்கணும். தேவ சமுத்திரம் அமராமல் தேவ சமுத்திரம் நல்லா ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஜெபிக்கிற பிள்ளைங்களை நினைச்சுவாங்க, ஆவியில் அனல் மூட்டப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டோட ரகசியத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஜெபிக்கும் போதுதான் தேவனாய் கர்த்தர் அவங்களோட பேச ஆரம்பிப்பாரு. அப்போ ஜெபிக்கிறது எப்படி கிடைச்சுன்னா, யார்கிட்டயும் ஜெபிக்கல, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நன்மையை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு காரியத்து பதில் தந்துகிட்டே இருப்பாரு. ஆனா தேவ பிள்ளைகளாகி நம்ம எரிகிற ஒரு தீவெட்டி போல ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்துல அழைக்கப்பட வேண்டுமானால் ஒரு தீவெட்டியை போல எரிந்து கொண்டே இருக்கணும். ஜெபத்துல ஆவில அணுமூட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12 சொல்லி இருக்கிறேன். ஆவியில என்ன செய்ய அனலா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜெபிக்க ஜெபிக்க தான் தேவனாய் கர்த்தர் எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பாரு.
ஆவியில் அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாரு. அந்த அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யணும்? அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சும்மா நின்னா வாங்க முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கதான் ஆண்டவர் ஊத்துவாரு. நீங்க பைபிள பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் ஜெபிக்கிறவங்க தான் ஜெயத்தை எடுத்தாங்க. ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்தை என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்னென்ன காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த காரியத்தெல்லாம் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவத்தை பெற்றுக்கொண்டாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தவங்களும் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டவங்க தான் வேதத்துல பாக்குறோம். ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை இசைப்பட்டு பெற்றுக்கொள்ளாதவங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் கட்டளை ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறாரு. அவங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவகத்தில் ராஜ முடியுமா இருக்கிறாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் தீவெட்டியை போல அடிச்சாங்களாம். அவங்க அடிச்சாங்க அந்த வெளிப்படும் வரைக்கும் அமராம இருப்பாங்களாம். அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீ கைவிடப்பட்டால் எண்ணப்படாமல் உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமல் நீ எப்சிப்பா என்று உன் தேசம் பீவுலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கும் தேசம் வாழ்க்கைப்படும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அந்த வசனத்துல ரொம்ப அருமையான வசனத்தை சொல்றாரு. சியோனி நிமித்தம் எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாகிறாமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஏசியா தீர்க்கதரிசி. அப்ப வெளிப்படும் மட்டும் அவர் என்ன செய்ய மாட்டார்? அமராமல் இருப்பாராம். தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போல இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு எரிகிற தீவெட்டி போல காணப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவ சமூகம் எப்படி இருக்கணும்? எரிகிற ஒரு தீவெட்டி போல காணப்படணும். அதான் ஒன்னாசனம். எல்லாம் வாசிச்சுக்கோங்க. ரெண்டாசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வாய் சொல்லு புதுநாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தீவெட்டி போல எரிகிற தீவெட்டி போல இருந்தா தேவனாகிய கர்த்தரே ஒரு புதிய பேரை கொடுத்து நம்மளை அழைப்பாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருப்பீங்க. ராஜ முடியா நீங்க இருப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க கைவிடப்பட்டவங்களே கிடையாது. நீங்க தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்தை பிடித்துக் கொண்ட பிள்ளைகள், கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் உன் தேசம் இனி பாலான தேசம் என்று சொல்லப்படாமல் நீ எப்சிபா என்றும் பீவா என்றும் பெயர் பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ என்ன செய்ய மாட்ட? கைவிடப்பட்டவள் என்று சொல்லாதபடி, நான் பாலான தேசம் சொல்லாதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் நாளுக்கு நாள் மேன்மைக்கு நேரம் போயிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஜெபம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெபம் பண்ண தேவனாகிய கர்த்தர் அணைந்து கிடக்கிற விளக்கு கூட தானே மஞ்செறிகிற தீயை கூட அவர் அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாரு. அதை அணைய விட மாட்டாரு. அவரு அந்த எரிகிற தீவெட்டி கட்டில கீழே வைக்காதபடி எல்லா மலை மேல உள்ள பட்டணம் மறைந்திருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் மறைந்திருக்காதபடி அதை கொண்டு எடுத்து பிரகாசிக்க பண்ணுவார். தேசத்தை அசைப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் தேசத்தை அசைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீங்க. அலங்காரமான கிரீடமா இருப்பாய், ராஜ முடியுமா இருப்பாய்ன்னு சொன்னா அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆண்டு ஆசீர்வதிப்பார் தான், ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனாலும் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க தூங்கிக்கிட்டு அப்படியே விடிய இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் விடியட்டும் சொல்லி உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தரி வழி போக்குனப்பதான் வரும். எரிகிற ஒரு தீவெட்டி போல எழும்பி தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க பிரகாசிக்கும் போதுதான் அவர் அமர்ந்திருக்கணுமா. அமராம நீங்க என்ன செய்யணும்? அமராமல் இருப்பேன். அப்போது அமராம தேவ சமூக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கப்படும். புது நாமத்தால் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ராஜ்ய முடியுமா இருப்பார். தேவ கிருபன் அவரு கர்த்தருடைய கட்டுல அலங்காரமான கிரீடமா இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, கைவிடப்பட்டது என்று சொல்ல மாட்டேன். நான் பாலான தேசம் சொல்ல மாட்டேன். நீ எப்சிபா என்றும் பீவா என்றும் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் 5ஆம் இருக்கு, வாலிபன் கண்ணியை பாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை பாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உண்மை மகிழ்ச்சியா இருப்பார். அப்படி பிள்ளைங்கள்லாம் அவ்வளவு அன்புள்ள பிள்ளைகளை மாற்றுவார் ஆண்டவர். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு அன்புள்ள பிள்ளைகளை கற்று மாற்ற ஆரம்பிச்சிருவாரு. அது மாத்திரம் இல்ல, அவங்க மேல ஜெபிக்கிற பிள்ளைங்க மீட்டான் தேவன் நினைச்சுறான் அவங்க மேல மகிழ்ச்சியா இருப்பாராம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம தேவனாய் கர்த்தர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் அவரு சமூகத்துல நினைச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவ சித்தம் என்ன, தேவன் என்ன நம்மளை கொண்டு விரும்புகிறாரு அப்படின்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எதுக்கு அழைச்சிருக்கேன்,
நீங்க என்ன செய்யணும் அதை சொல்லுவார் ஆண்டவர். ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற அறையில வந்து ஆண்டவர் நம்மளோட கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பாரு. போய்கிட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிப்பாரு. அதனால நல்ல வசனங்களை கொடுப்பாரு. வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் நினைச்சாரு பிள்ளைகளை பேச்சுவாரு. அதனால இது அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய புதுநாமத்தால் நீ அழைக்கப்பட வேண்டுமானால் நீ நினைச்ச ஒரு எரிகிற தீவெட்டியை போல நினைச்சணும், எழும்பி பிரகாசிக்கணும். அதுதான் வேதம் கூறுகிறது. அந்த 60ஆம் சங்கீதத்தை பார்த்தால்தான் நீ எழும்பி பிரகாசி, உன் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காரியங்கள் ஜனங்களை நிச்சயமா மூடுமா பொருது. 2ஆம் சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 2ல ஏதோ இருள் பூமியும் காரியங்கள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மை கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மை காணப்படும். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலதான், எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகள் மேலதான். ஆனால் எலும்பி நீங்க பிரகாசிச்சாதான் தேவ பிள்ளைகளுக்கு சமூகத்தில் தேவ சமூகத்தை ஜெபித்து கொண்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் பிள்ளைகள் மேல என்ன நடக்குமா, காரியம் ஜனங்களும் மூடுமா, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில நிச்சயம் காணப்படும். முன்னேற்று உதிக்கிற ஒளியத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நினைச்சுவாங்களா வருவாங்க. உதிக்கிற ராஜாக்களும் நடந்து வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் கண்ணை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர்கள் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திலும் உன் பக்கத்திலே நினைச்சாங்களா வளர்க்கப்படுவார்கள். நீ போராட்டம்னா ஜனங்கள் நினைச்சுவாங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் வந்து எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் என் அன்பு சகோதரி சகோதரியே வசனம் கொடுத்திருக்கிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலும் கூட 1 போட்டிருக்கோம். எலும்பு எலும்பு சீயோனே வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமும் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் ஒன்னிற்கு வருவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தூசி உதிர்விட்டு என்ன செய்ய எலும்புன்னு 52ல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் எலும்புதான் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க என்ன செய்யணும், எலும்பணும். எலும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களே அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த 62ஆம் அதிகாரத்துல நீங்க ஃபுல் அதிகாரத்தையும் வாசித்தா கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு. 60ஆம் அதிகாரத்துல பார்த்தாலும் ஆண்டு உங்களை தேடி இருக்கிற வசனம் போட்டிருக்கு. 60ஆம் அதிகாரத்துல ஏசாயா 60ல 15ஆம் வசனம் போட்டிருக்கு. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடமாய் இருந்தால் ஆனாலும் உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க நெகிழப்பட்டீங்களா, கைவிடப்பட்டீங்களா, ஒருவரும் கடந்து நடாதபடி இருந்தீங்களா, அதனால ஆண்டு உங்களை இருக்கிற நித்தியம் ஆட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் இருக்கிறாரு. அதனால என் அன்பு சகோதரி சகோதரி மகிழ்ச்சியை தர வேண்டுமானால் தேவ பிள்ளைகளாக நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை தருவாரு. 14ஆம் வசனம் போட்டிருக்கு 60:14 ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தரின் நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகள், டிவி போல பிரகாசிக்கிற பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம். வசனம் 14 வசனம் அவங்க உன்னை ஒடுக்கினவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளை குனிந்து உன்னிட்டு வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை நினைச்சு அந்த கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பாரு. அதனால நான் ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஜெபிக்கிறதுனால கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற இந்த ஏசாயாவுல நீங்க பார்த்தாலும் 62 வாசம் 60ஆம் அதிகாரத்தையும் பார்த்தோம். ஆனா தேவ பிள்ளைகளாக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் விசேஷ கிருபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ரகசியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. நம்ம நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுவாரு. உண்மையில என் கண்ணை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இருக்கிறாரு. அது மாத்திரம் உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும்னு சொல்லி இருக்கிற தாவீது ராஜா. அது உனக்கு பிரியமானதை நம்ம செய்யறதுக்கு அவர் போதி தரணும். உன்னுடைய நல்ல ஆவியை நீ செம்மையான பகையில நடத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய நல்ல ஆவி நம்ம செம்மையான பகையில நடத்த வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கதான் ஆண்டவர் நடத்த முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க தேவ சமுத்திரம் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியனர் மேல அசைவாடுவார். அவர் நல்ல ஆவியை நமக்கு தருவாரு. அவருக்கு நமக்கு நினைச்சுவாரு எல்லா பாதையிலிருந்து வெற்றியை தருவாரு. அது மாத்திரம் இல்ல, தேவ அது 10 கன்னிகளை பார்க்கும்போது தேவ எண்ணெயோடு இருந்தவர்கள் ராஜ்யத்துக்கு போனாங்க பாக்குறோம். அந்த அபிஷேகம் என்ற எண்ணெயை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவ பிள்ளைகளாகி மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அத நீங்க அதிகமா ஜெபிங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுருவாரு. நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிற ஆரம்பிச்சுருவாரு. பிசாசு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பான். அதெல்லாம் பெருசாவே மேட்டர் பண்ணாதீங்க. அதெல்லாம் அப்பால போய் சாத்தானேன்ட்டு போயிருங்க. என்னுடைய ஏசப்ப சொன்னாங்களே, உமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கும்போது, நீ சிலுவைக்கெல்லாம் போகணுமா, வேண்டாம், உமக்கு தேவையாங்கிறது ஆண்டு என்ன சொன்னாரு ஏசப்பா. கொஞ்சம் தான் சொன்னாரு, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தவங்களை பார்த்தாச்சுன்னா நீ உமக்கு தேவையே இல்லை அப்படிம்பாரு. ஆனா கடைசியில அப்பால போய் சாத்தானே, இதான சித்தத்தை செய்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, அவங்க எவ்வளவுதான் ஒரு வெளிப்பாடு ஒரு பேசியிருந்தாலும், தேவகுமாரன் சொல்லியிருந்தாலும், அந்த சில நிமிஷத்துல அவர் என்ன செய்ய மாற்றப்பட்ட பிசாசினால. ஆனா சில காரியங்கள் பிசாசு கோணங்கள்கிட்ட வருவான். ஆனா நீங்க அதெல்லாம் என்ன செய்யுங்க, பொருட்படுத்தாதீங்க, பெருசாவே எடுக்காதீங்க. உங்களுடைய பார்வைகளோடு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏசப்பாக்கு நேரம் இருக்கட்டும். அவன் தேவையில்லாத காரியத்தை சொல்லுவான், தேவையில்லாத காரியத்தை சிந்திக்கிறதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை அனுப்புவான். எல்லா காரியத்தை அப்பளக்கும் சாத்தானே அப்படின்றீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்களை என்னைய கொண்டுதான் கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்கள் செய்வார். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவன் நம்மளோட ஜெபிக்க அவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்யணும் சித்தம் அதை சொல்லுவாரு. ஒவ்வொரு பிள்ளைங்க எல்லாத்துக்கும் 9 வச்சு மாட்டாரு. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனமா கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடங்கன்னு காணா ஒரு கல்யாணத்துல மரியாமா சொல்லுவாங்க வேலைக்காரங்க பதில். அதனால ஏசப்பா ஜெபிக்கும் போது வந்து அமர்ந்து நமக்கு அழகாக ரகசியங்களை சொல்லி கொடுப்பாரு. அது நீங்க அமைதியா இருந்து நிதானமா இருந்து வார்த்தை கேட்டுவிட்டு நீ அதன்படி நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படி ஆண்டவர் பேசவே இல்லையா, நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, திருச்சபைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லா மக்களுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் வருவார், பேச வருவார். அப்ப உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுப்பார். சரியா? கர்த்தர் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. அந்த நாளையே நீ பேசின உடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. அந்த நாளையே கூட தகப்பனே ஆண்டவரை கர்த்தாவே என்னை நீ தெரிந்து எடுத்திருக்கிறீங்க, உனக்கு நன்றி. இந்த அடிமை மறைச்சி வெளிப்பட்டீங்களே உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்த நடக்கும். கர்த்தர் மையப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.